சமையல் செய்கிறதுல உங்களுக்கு ஆர்வம் இருக்கா? வீட்டிலேருந்தே கேட்ரிங் பிஸ்னஸ் செய்யணும்னு ஆசையா? 5 பேர் 10 பேர் அதுக்கும் மேலே கெஸ்ட் வராங்க, அவங்களுக்கு விதவிதமான வெரைட்டிஸ் சரியான அளவில் ரொம்ப ஈஸியாக செய்யணுமா? புது புது ஸ்டைலில் புது புது டிஷ்ஷஸ் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்கவங்களையும் அசத்தணுமா? டோன்ட் வரி, உங்கள் நிவிஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஹாய், எல்லாருக்கும் வணக்கங்க. நான் உங்கள் நிவேதிதா, நிவேஸ் இந்தியன் ஃபுட் ஃபீஸ்ட் சேனல்லேருந்து. நம்ம சேனல் இன்ட்ரோ பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கோம், நம்ம ஒரு 2 வருஷமாக கேட்ரிங் பிஸ்னஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு. நாங்கள் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ் எல்லாத்துக்குமே மோஸ்ட்டாக வீட்டில் அரைச்ச மசாலா பவுடர்ஸ் தாங்க யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் உங்களுக்கும் அந்த மசாலா பவுடர்ஸோட சீக்ரெட் எல்லாம் சொல்லித்தரணுங்கிற ஆசையில் தான் இந்த vlog எடுத்திருக்கோம். பேசிக்காக எல்லார் வீட்லேயுமே வீக்லி ஒன்ஸ் இல்லைனா ட்வைஸ் வந்து சாம்பார் இல்லாமல் இருக்கவே இருக்காதுங்க. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லைனா லஞ்ச் ஆகட்டும், எதுக்காக இருந்தாலும் நம்ம வந்து சாம்பார் அடிக்கடி செய்வோம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு வந்து சாம்பார் பவுடர்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். மற்ற மசாலா பவுடர்ஸ் எல்லாமே அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். எல்லா மெஷர்மெண்ட்ஸும் கிளியராக வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேங்க. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். என்ன மசாலா பவுடராக இருந்தாலும் சரிங்க, அதனோட பொருட்கள் எல்லாத்தையுமே நம்ம வந்து ட்ரையாக வடசட்டியில் வந்து வறுத்து அதுக்கப்புறம் தான் வந்து அரைச்சி யூஸ் பண்ணணும். அப்போ தாங்க வந்து வாசனையும் நல்லாயிருக்கும், அதே மாதிரி வந்து டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்காக நம்ம ஒரு கடாய் எடுத்துக்கலாம். கடாய் ஓரளவு ஹீட் ஆனதும் நம்ம 400 கிராம் தனியா இல்லை வர கொத்தமல்லின்னு சொல்லுவாங்க சேர்த்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் வந்து ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேம்லேயே இருக்கட்டுங்க. ஏன்னா வந்து கொத்தமல்லி வந்து சூடாக வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். கொஞ்சம் நேரம் கழித்து தான் வந்து அந்த கடாயில் இருக்கிற சூடெல்லாம் ஏறி நல்லா சூடாகும். இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல சூடேறி அந்த புகை மாதிரி வர ஆரம்பிக்கும் எல்லா சைட்லேருந்தும். அந்த ஸ்டேஜில் வந்து ஃப்ளேமை மீடியமில் வச்சுக்கோங்க. கொத்தமல்லி வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும், நல்ல மணம் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் வறுத்துக்கலாம். பாருங்கள், கலர் வந்து நல்லா சேஞ்ச் ஆகிருச்சு, மணமும் நல்லா வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு பிளேட்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து 200 கிராம் வரமிளகாய் சேர்த்துக்கலாங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருக்கலாம். வரமிளகாய் வந்து நம்ம கையெடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருக்க தான் வந்து அந்த சூடு வந்து மிளகாயில் வந்து ஏறி அது வந்து வறுபட ஆரம்பிக்கும். இதை வந்து எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் கலராக மாற ஆரம்பிக்கும். அதே மாதிரி வந்து நல்லா வந்து காரம் ஏறி மூக்கில் வந்து நமக்கு அந்த காட் வந்து தெரியும். அது வரைக்கும் வந்து வறுத்துக்கணும். பாருங்கள், கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம சேம் அதே அளவு, அதாவது 200 கிராம் துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து ஃப்ளேம் வந்து நல்ல மீடியம்லேயே இருக்கட்டுங்க. ஏன்னா வந்து துவரம்பருப்புலாம் வந்து சீக்கிரமாக வந்து சூடேறிக்கும், வந்து கலர் வந்து கருக ஆரம்பிக்கும். அதனால் வந்து நம்ம மீடியம்லேயே வச்சுட்டு ஸ்லோவாக வறுக்கலாம். கையெடுக்காமல் கிளறிட்டே இருக்கணும். நல்லா செவக்கிற அளவு வறுத்துக்கணுங்க. பாருங்கள், நல்லா செவந்துருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி 200 கிராம் கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். இதுவும் அதே ப்ராசஸ் தாங்க. நல்லா கிளறி விட்டுட்டே இருந்து செவக்கிற அளவு வறுத்துக்கணும். நல்லா செவந்துருச்சு. இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு 200 கிராம் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். பருப்பு ஐட்டம் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக வறுக்கணுங்க. கொஞ்சம் கை எடுத்துட்டோனாலும் வந்து கருகி போகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ கை எடுக்காமல் கிளறி விட்டுட்டே இருங்க. பாருங்கள், இதுவும் கலர் சேஞ்ச் ஆகி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து 100 கிராம் சீரகம் சேர்த்துக்கலாம். கிளறி விட்டுக்கலாம் நல்லா. இது வந்து நல்லா படன்னு வெடித்து பொரிய ஆரம்பிக்குங்க. அதுதான் ஸ்டேஜ். அந்த ஸ்டேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு 100 கிராம் மிளகு சேர்த்துக்கலாம். மிளகும் சீரகம் மாதிரியே தாங்க, நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும். பார்த்துட்டு கேர்ஃபுல்லாக இருக்கணும். வெடிக்கும், நல்லா வெடித்து மேலெலாம் படும். ஸோ வந்து ஒரு பிளேட்டு அந்த மாதிரி இருந்தால் பக்கத்தில் வச்சுக்கோங்க ரெடியாக. அதை வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வெடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. இந்த ஸ்டேஜில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிட்டு 100 கிராம் வெந்தயம் சேர்த்துக்கலாம். இந்த கடாயில் இருக்கிற ஹீட்டே போதுங்க வெந்தயம் வந்து வறுக்கிறதுக்கு. ஸோ அதுக்காக தான் நான் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டேன்.
லைட்டாக அந்த ப்ரௌன் கலர் வரும் பாருங்கள், அந்த ஸ்டேஜுக்கு வந்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எல்லாமே நம்ம வந்து பக்குவமாக வறுத்து எடுத்தாச்சு. எல்லா மசாலா பவுடர்ஸ்க்குமே நம்ம வந்து வறுக்கிற பக்குவம் தாங்க ரொம்ப முக்கியம். ஸோ அதில் தான் வந்து சாம்பார் பவுடராக இருந்தாலும் சரி, சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா எதுவாக இருந்தாலும் அந்த மனமும் ருசியும் வந்து நம்ம வறுக்கிற பக்குவத்தில் தான் இருக்குது. ஸோ இந்த வறுத்த எல்லா பொருளையுமே வந்து நம்ம 2 அல்லது 3 நாள் நல்லா வந்து சூடாக அடிக்கிற வெயிலில் வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கணும். காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மெஷினில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கணும். மெஷின்லேருந்து அரைச்சி வந்ததுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து ஒரு கண்டெய்னரில் போட்டு வைக்கக்கூடாதுங்க. அது வந்து ஒரு நியூஸ் பேப்பரில் வந்து நல்லா ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கொட்டி வைக்கணும். ஸோ பார்த்திங்கன்னா நல்லா நியூஸ் பேப்பரில் கொட்டி நல்லா ஆற வச்சாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஆற வச்சு எடுத்தாச்சு. இப்போ வந்து நம்ம இதை ஒரு கண்டெய்னருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம திரும்ப யூஸ் பண்ணும்போது நம்ம ஒரு சின்ன கண்டெய்னரில் தேவைக்கு மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கணுங்க. அடிக்கடி வந்து இந்த பெரிய கண்டெய்னரில் திறந்து மூடிட்டு இருந்தோன்னா வந்து இந்த வாசனை எல்லாமே போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு லைஃபும் வராது. நம்ம சின்ன கண்டெய்னரில் வச்சு யூஸ் பண்ணும்போது லைஃபும் வரும், நமக்கு வந்து வாசனையும் வந்து அப்படியே மெயின்டைன் ஆகிட்ருக்கும். ஸோ இதே ப்ராசஸில் நீங்கள் வந்து சாம்பார் பவுடர் பண்ணி வீட்டில் வந்து சாம்பார் வச்சு பாருங்கள், வீடே மணக்குங்க. நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.